ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலேனும் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதர் தூய பேதுருவின் தலைமை பீடம் என்கிற விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. புனித பேதுருவினுடைய தலைமையில் திருச்சபை செயல்பட தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வழி வழியாக நூற்றுக்கணக்கான திருத்தந்தையர்களை தலைமையாக கொண்டு தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. இன்றும் அதனுடைய தலைமையானது ஆயர்களாக, கார்டினல்களாக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே பல இடங்களில் பரவி அந்த தலைமையின் கீழ் நாம் எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுகிற ஒரு விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த தலைமையின் கீழ் நாம் செயல்படுகிற போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்கிற செய்தியும் நமக்கு இந்த நாளிலே வலியுறுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பை, அருளை தேடி வந்திருக்கிற நாம் இயேசுவினுடைய அந்த தலைமையினுடைய முதல் ஆயர் தூய பேதுரு என்கிற நிலையில் நாமும் நம்மையே தலைமைக்கு பணிந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருள் கேட்டு இப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். துளசி ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த கணவர் முருகன் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் ஆறுமுகம், வள்ளியம்மாள், சொல்லமுத்து, முத்துச்சாமி, ராமி, முருகையா, ரூபன், தங்கம் என்ற சுப்பிரமணியன், நாகராஜன், செல்வி ஆகியோருடைய ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நீயாத ஆன்மாக்கள் இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், அருட்தந்தை ஜோசப் அவர்களுடைய ஆன்மா, அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் மரிய அந்தோணிராஜ் ஜெயராக்கினி ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த ஞானமுத்து, இயேசுக்கனி, அமலதாஸ், தேவசகாயம், சிலுவை முத்து, அந்தோணிச்சாமி, தம்பித்துறை, சிந்தாத்துறை, பிரார்த்தனா, ரியாத்துறை, யாரும் நீயாத ஆன்மாக்கள் மற்றும் ஆசில்லா குழந்தைகள் இவருடைய ஆன்மாக்கள் இவர்களுக்கு இளைப்பாறுதல் அடைய நாம் வேண்டுவோம். அருளப்பன் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாதவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் யாரும் நீயாத ஆன்மாக்கள் இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் மரிய சிலுவை குடும்பத்தார் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த ரெஜினா மேரி அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். இடைக்காட்டூர் ஜெயந்தி ஜெயபால் ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி இம்மாதம் 13, 15 தேதிகளில் பிறந்த
ஜோவிட்டா ஜோவின் இருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும் இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற மகள் ஜோவிட்டாவை நிறைவாய் ஆசிர்வதித்து ஞானத்தோடு தெளிவான சிந்தனையோடு நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறவும் நல்ல எதிர்காலம் அமையும்படியாகவும் திருஇறுதி ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரிடம் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவனி மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எவ்வித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி உங்கள் உடன் மூப்பன். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. அன்பு கூறியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியின் பங்கு கொள்ள போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருந்து கடவுளின் மந்தை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களையும் அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிராய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியும் உள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிதுரை பாடல். திருப்பாடல் 23. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசுமுள் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்தொழில் அளிப்பார். தன் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருசொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்காலிலும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகிறீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவர் என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய.
இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்துதரான புனித பேதுருவின் தலைமை பீடம் என்கிற விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபை தொடக்க காலத்தில் புனித பேதுருவினுடைய தலைமையின் கீழ் தொடங்கியது என்பதை நாம் அறிகிறோம். இந்த தொடக்கமானது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. உலகில் எந்த நிறுவனமும் எந்த அமைப்பும் இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை கொண்டதாக நாம் காண முடியாது. சில ஆண்டுகள் நீடிக்கும், சில நேரங்களில் ஒரு சில நூற்றாண்டுகள் கூட சில அமைப்புகள் நீடிக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற போது அந்த அமைப்பு இருந்ததற்கான இடமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் தூய பேதுருவின் தலைமையின் கீழ் தொடங்கிய இந்த திருச்சபையானது இன்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு அமைப்பாக, கடவுளுடைய வார்த்தையை உலகமெல்லாம் எடுத்து செல்கிற நிறுவனமாக இருக்கிறது என்பதனை நாம் அறிகிறோம். அந்த நிறுவனத்தில், அந்த அமைப்பில் பேதுருவினுடைய தலைமையின் கீழ் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் எல்லோரும் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைமையின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த திருச்சபையிலே ஏராளமான போராட்டங்கள் உண்டு, சவால்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, சாட்சியங்கள் உண்டு. பல நிலைகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த அரசர்கள் உண்டு, தலைமைகள் உண்டு, படையெடுப்புகள் உண்டு. இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கூட அசைக்க முடியாத உறுதியான ஒரு நிலையில் இந்த திருச்சபை இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திருச்சபையினுடைய அடித்தளம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவேதான் அதை அசைக்க முடியாத ஒன்றாக நாம் கொண்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய மூலைக்கல்லாக அவர் இருக்கிறார். அந்த மூலைக்கல், அதன் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். பேதுருவினுடைய தலைமையின் கீழ் அவை இன்றும் செயல்பட்டு வருகிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட வலிமையான அமைப்பாக, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிற திருச்சபையாக இன்றைக்கு இருப்பதற்கு காரணம்
என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் ஒப்படைத்த அந்த பணிதான் என்பதனை நினைக்கிறோம். பேதுருவிடம் அவர் என்ன சொல்லி ஒப்படைத்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துச் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்கிற ஒரு உறுதிப்பாட்டினை ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உன் பெயர் பேதுரு அல்லது உன் பெயர் பாறை, பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தூய பேதுருவுக்கு எவ்வளவு பொருத்தமானதாக இருந்திருக்கிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். மற்ற சீடர்கள் எல்லோரும் இயேசு யாரென்று சொல்ல முன்வராத ஒரு நிலையில் தூய பேதுரு மட்டும் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்ற ஒரு அறிக்கையினை வெளியிடுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கேட்டோம். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த பொறுப்பானது பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், பாதாளத்தின் வாயில்கள் உன்னை வெற்றி கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். பாதாளத்தின் வாயில்கள் என்பது என்ன? பாதாளம் என்பது ஒரு பெரும் துயரமான ஒரு இடம், ஒரு வேதனை மிகுந்த ஒரு இடம், துன்பத்திற்குரிய ஒரு சூழ்நிலை, மனித வாழ்க்கையை திசை மாற்றுகிற ஒரு கருவி. அந்த பாதாளத்தை தான் அலகையின் இடம், தீமையின் இடம், சாத்தானின் உறைவிடம் என்று சொல்லுகிறோம். அவைகள் கூட உன்னை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ உன்னுடைய அடித்தளத்தை எதன் மீது வைத்திருக்கிறாய் என்று சொன்னால், பாறையின் மீது வைத்திருக்கிறாய், நம்பிக்கையின் மீது வைத்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்வினுடைய பயணம் அவ்வளவு உறுதியானது என்று ஆண்டவர் சொல்கிறார். தூய பேதுருவுடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் உண்டு, அவர் மறுதலித்து பேசுகிற வார்த்தைகள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் உனக்காக ஜெபித்தேன், உனக்காக மன்றாடினேன் என்று சொன்னார். உயிர்ப்புக்கு பிறகு என் ஆடுகளை பேணி வளர் என்கிற ஒரு கட்டளையும் கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது பேதுருவை தீமை வெல்ல முடியவில்லை. பேதுருவை அவருக்குள் அவர் வைத்திருந்த ஆண்டவர் இயேசுவை யாரும் எடுத்துவிட முடியவில்லை. ஆகவேதான் கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதனுக்கு நலமளிக்கக்கூடிய அந்த நற்செய்தி பணியிலே, திருத்தூதர் பணிகளிலே தூய பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அவரை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பேதுருனுடைய தலைமை பீடம் என்பது விரிந்து கிடக்கிறது. பேதுருனுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய திருச்சபை என்பது பல நிலைகளில் பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த அமைப்பில் நாமும் உறுப்பினர்கள் என்கிற நிலையில் உங்களுக்கும் ஒரு தலைமைத்துவ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைமைத்துவ பொறுப்பு? ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு அன்பு மிகுந்த மகள், ஒரு அன்பு மிகுந்த மகன் என்கிற ஒரு பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பினை நாம் எப்படி வளர்த்தெடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. பாதாளத்தின் வாயில்கள் நம்மை எளிதாக வெற்றி கொண்டு விடுகிறதா, அல்லது நாம் உறுதியாக இருக்கிறோமா? பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிற போது எதுவும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ உறுதியானவன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் நமக்கு இந்த திருச்சபையினுடைய தலைமை பீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்மை வெற்றி கொள்வது எது? நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எது? நாம் எளிதாக வீழ்ந்து விடுகிறோமா அல்லது உறுதியாக இருக்கிறோமா? வீழ்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படி பற்றி கொண்டிருப்பதற்கு உங்களுடைய இல்லம்
எதன் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு நான் இதை செய்து விட்டால் போதும், பணம் கொடுத்து விட்டால் போதும், சேர்த்து வைத்தால் போதும், வீடு இருந்தால் போதும், சொத்து சுகம் இவையெல்லாம் கொடுத்து விட்டால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். அவையெல்லாம் மேலே இருக்க வேண்டிய அலங்காரங்கள். ஆனால் அடித்தளமாக இது இருக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவர் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு. இவையெல்லாம் இருந்தால் நாம் பின்னாடி சேர்க்கிற அந்த மகிழ்வு நிலைத்திருக்கும். ஆனால் மகிழ்வை கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தயங்குகிறோம். நம் வாழ்வினுடைய எல்லா செல்வங்களையும் சேர்த்து கொடுப்பதற்கு முன் வருகிறோம். அடித்தளமாக பாறையாக இருக்க வேண்டிய அந்த ஆண்டவருடைய வார்த்தை மூலைக்கல்லாக நம்முடைய இல்லங்களில் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் மிக எளிதாக பாதாளத்தின் வாயில்கள், சாத்தானுடைய சூழ்நிலைகள், அவை எளிதாக நம்முடைய இல்லங்களை காற்றில் அடித்து செல்லப்படுகிற பதர்களைப் போல எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பேதுருனுடைய தலைமைப்பிடத்தை கொண்டாடுகிற போது நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் தூய பேதுரு தன்னுடைய கடிதத்தில் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டினார். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். உங்களுடைய வீட்டை எப்படி செய்யணுமா? கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். இது முதல் செய்தி. 2வது சொல்கிறார், மந்தைக்கு முன்மாதிரியாய் இருங்கள். அன்பார்ந்தவர்களே, இது பேதுருனுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய குருக்கள், துறவிகள், ஆயர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பும் கூட. அதே வேளையில் குடும்பமாய் வாழுகிற திருச்சபையினுடைய பிள்ளைகள் என்கிற நிலையில் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு. ஆகவே நம்முடைய முன்மாதிரியான, நம்முடைய சாட்சியமான, பாறையான, உறுதியான, பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ள முடியாத அதிகாரம் மிக்க ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தி செல்லப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்கான அருளும் ஆசீரும் கேட்டு இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். இதோ உமது அடிமை, இறைவாயே பாயென்னை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். உன்னொளி துலங்கு தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலிப்பொருட்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு தலைமை ஆயரான மனித பேதுருவின் போதனையா நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கெடுக்கவும்
நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தருளினார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத்தந்தை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன். அகமென்ன கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமென்ன கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன்னருளினை வேண்டிடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன். வாழ்வென்ன சோலையிலே நல் தென்றலாய் நீ இருப்பாய். வாழ்வென்னும் சோலையிலே நல் தென்றலாய் நீ இருப்பாய். தூய்மை என்னும் மலரே நான் தாழ்மலர் படைத்திடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன். மனமென்னும் கோவிலிலே என் மன்னவாய் நீ இருப்பாய். மனமென்னும் கோவிலிலே என் மன்னவாய் நீ இருப்பாய். மறுமையின் வாழ்வினிலே நான் மகிழ்ந்திட அருள் புரிவாய். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தை உணவாக தந்திருக்கின்றே. அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளமாய் அமைய அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அவள் தாளை பணிந்திடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்தே